வணக்கம். பாலினிடிஆர்ல கிராஃப் தியரியில் நம்ம பார்ட் 2 வீடியோஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் நம்ம கிராஃப் ஐசோமார்பிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கிராஃப் ஐசோமார்பிசம் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கிராஃப் ஐசோமார்பிசம் 2 கிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க. 2 கிராஃப் வந்து பார்த்தோன்னா ஒன்று G1 இன்னொன்று H1, ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. எப்போனா G என்ற கிராஃபுடைய வெர்டிசஸும் H உடைய கிராஃபுடைய வெர்டிசஸும் ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி எட்ஜஸும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், மேப்பிங் ஆகணும் நம்மளுக்கு. இஃப் தேர் ஆர் பைஜெக்ஷன் தீட்டா such that V of G tends to V of H and phi mapping E of G tends to E of H such that psi of G of E equal to UV. UV வந்து பார்த்தோன்னா ரெண்டு வெர்டிசஸை line join metal line UV. If and only if psi of H phi of E equal to theta of U into theta of P such that a pair of theta comma phi of a mapping. இதை நம்ம கிராஃப் ஐசோமார்பிசம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது G என்ற ஒரு கிராஃப், இது ஒரு கிராஃப், இது H என்ற ஒரு கிராஃப். இந்த ரெண்டு கிராஃபில் நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? ஃபஸ்ட்டு வெர்டிசஸ் வந்து G கிராஃப்லையும் H கிராஃப்லையும் ஈக்குவல் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 G கிராஃபில் வெர்டிசஸ் 10 இருக்குது. அதே மாதிரி H கிராஃபில் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ 10 இருக்குது. அப்போ V of G equal to V of H ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எட்ஜஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். இதில் ஒரு இதில் ஈக்குவலாக இல்லைனா கூட ஒரு கிராஃப்லேயே 10 இல்லை இன்னொரு கிராஃபில் வந்து பார்த்தோன்னா வெர்டிசஸ் 8 இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம் இது ஐசோமார்பிசம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதில் எட்ஜஸ் பார்க்குறோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எட்ஜஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ இதில் ரெண்டு கிராஃப்லையும் 15 எட்ஜஸ் இருக்குது, இங்கேயும் 15 எட்ஜஸ் இருக்குது. அப்போ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது மட்டும் இருந்தால் மட்டும் ஐசோமார்பிசம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு டிகிரி வச்சு செக் பண்ணணும், மேப்பிங் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ ஏன்ற வெர்டிசஸ்ஸு அதோட டிகிரி 1 2 3, அதாவது ஏ இதுக்கு டிகிரி எடுத்தால் ஏ பாயிண்ட்டுக்கு டிகிரி எடுத்தால் 3 கிடைக்குது, பிக்கு எடுத்தால் 1 2 3. எத்தனை எட்ஜஸ் போதோ அதுதான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். பி பாயிண்ட்லேருந்து 3 எட்ஜஸ் போகுது, அப்போ டிகிரி 3. சியிலேருந்து 3 எட்ஜஸ் போகுது, அதோட டிகிரி 3. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டால் டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, டி ஆஃப் பி ஈக்குவல் டு 3, டி ஆஃப் சி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஜே முடியும் பார்க்கும்போது நம்மளுக்கு அதோடைய டிகிரி வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் செக் பண்ணுறோம். இதில் செக் பண்ணால் வெர்டிசஸ் 1 அதுக்கு டிகிரி எடுத்தால் 3 கிடைக்குது, 2க்கு எடுத்தாலும் 3 கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு 3 கிடைக்குது. இதில் பார்த்தோன்னா எல்லாமே சேமாக இருக்குது. சேமாக இருந்தனாலே நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் ஐசோமார்பிசம். ஏன்னா இப்போ 3 வெர்டிசஸ் இருக்குது, இந்த டிகிரி 3. இப்போ இந்த டிகிரி இதுக்கு 3 கிடச்சிருக்கு, இதுக்கும் 3 கிடச்சிருக்கு, இதுக்கும் 3 கிடச்சிருக்கு, எல்லாத்துக்குமே 3 கிடச்சிருக்கு, இதுலேயும் 3 கிடச்சிருக்கு, 3 3. இப்போ மேப்பிங் பார்க்குறோம். இப்போ ஏ ஜி கிராஃப்லேருந்து ஏ மேப்பிங் அங்கே எங்கே போகுது? இப்போ ஏவுடைய டிகிரி 3, அந்த ஏன்ற டிகிரி 3லேருந்து எட்ஜஸ் எங்கெங்கே போகுதுன்னு பார்க்கணும். எங்கெங்கே போகுது? பியுடைய டிகிரிக்கு போகுது, நெக்ஸ்ட்டு எஃப் டிகிரிக்கு போகுது, இ டிகிரிக்கு போகுது. அதோடைய டிகிரிலாம் பார்த்தா 3 3 3ன்னு இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ 1 பாயிண்ட் எடுத்து செக் பண்ணும்போது போகிற எட்ஜஸோடைய இங்கே பாயிண்டில் இருக்கிற டிகிரியும் சேம் இதே மாதிரி இருக்குது. இங்கே ஏ டிகிரி ஏ பாயிண்ட்லேருந்து டிகிரி 3 இருக்குது, பிஎஃப்இ இதுக்கு போகும்போது ஒரு டிகிரி 3 3ன்னு இருக்கிறதுனால இங்கேயும் அதே மாதிரி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா இதுக்கு நம்மளுக்கு 3. இப்போ பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 2க்கு போகுது, அதோட டிகிரி 3. இப்போ 1லேருந்து பாயிண்ட்டு 7க்கு போகுது, அதோட டிகிரியும் 3. இப்போ 1லேருந்து 6க்கு போகுது, அதுக்கு டிகிரி 3. அப்போ இங்கேயும் மேப் ஆகுது. அதாவது ஏ வந்து பார்த்தோன்னா
1க்கு மேப் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணும்போது மேப் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா டோட்டலாக இங்கே எல்லாமே 3யாக இருக்கனால நம்மளுக்கு ஆல்வேஸ் இது வந்து ஐசோமார்பிசமாக மாறிடும். ஏன்னா மேப்பிங் ஆகும் கன்ஃபார்ம். நம்பர்ஸ் வந்து மிங்கிள் ஆகி வேறு மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிராஃபை நம்ம ஐசோமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஐசோமார்பிக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ இதில் ஏ வெர்டிசஸ்லேருந்து எத்தனை ஃபஸ்ட்டு வெர்டிசஸ் எதை ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். 1 2 3 4 5 வெர்டிசஸ் இருக்குது. இதுலேயும் 1 2 3 4 5. ஜி கிராஃபில் 5 வெர்டிசஸ் இருக்குது, ஹச் கிராஃப்லேயும் 5 வெர்டிசஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எட்ஜஸ் பார்க்குறோம். இப்போ எட்ஜஸ் எத்தனைக்கு 8 எட்ஜஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 லூப் 1 8. அதே மாதிரி இதுலேயும் செக் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 எட்ஜஸ் இருக்குது. ரெண்டு இதுலேயும் ஈக்குவல் ஆகிறதுனால எட்ஜஸும் நம்மளுக்கு ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. மூணாவது அடுத்தது டிகிரி பார்க்கணும். இப்போ டிகிரி பார்க்கும்போது ஏ பாயிண்ட்லேருந்து டிகிரி பார்த்தோன்னா 1 2 3. அப்போ ஏ வெர்டிசஸ்க்கு நம்மளுக்கு டிகிரி என்ன கிடச்சிருக்குன்னா டிகிரி ஆஃப் ஏ = 3. அடுத்து பிக்கு பார்க்குறோம். பிக்கு பார்க்கும்போதும் 3 கிடைக்குது. சிக்கு பார்க்கும்போது 2 கிடைக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா சிக்கு 2 கிடைக்குது. அடுத்து டிக்கு பார்க்குறோம். டிக்கு பார்க்கும்போது இது 1 இது 2. லூப்பாக இருந்துச்சுன்னா டிகிரி நம்ம 2ன்னு எடுத்துக்கோம். இப்போ 2 எடுத்தால் அது டோட்டலாக டிக்கு வந்து 4ன்னு கிடைச்சிடும். அடுத்து ஈக்கும் 1 2 3 4 கிடைச்சிருக்கு. இப்போ அது டிகிரி ஜி கிராஃபுக்கு போட்டிருக்கோம். 3 3 2 4 4 கிடைச்சிச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹெச் கிராஃபுக்கு நம்ம டிகிரி அப்ளை பண்ணியிருக்கோம். 3 4 2 4 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸ் இதில் இருக்கான்னு பார்க்குறோம். 2 3 இருக்குது, இங்கே இருக்குது. 2 1 இருக்குது. அடுத்து 4 வந்து பார்த்தோன்னா 2 இடத்துல இருக்குது. இருந்தாலும் இது வந்து நம்ம ஐசோமார்பிசம் சொல்ல முடியாது. கரெக்டாக அந்த டிகிரியோட முடியுதான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தோன்னா டிகிரி ஏ அதோட டிகிரி 3. இப்போ ஏ பாயிண்ட் எடுத்திருக்கோம், அதோட டிகிரி 3. அந்த ஏலேருந்து போகிற எட்ஜஸ் எங்கே போகுது? பிக்கு ஒன்று போகுது, நெக்ஸ்ட்டு ஈக்கு ஒன்று போகுது. இப்போ அதோட டிகிரி 3 இருக்குது. இங்கே இதோட டிகிரி 4ன்னு இருக்குது. அப்போ ஏக்கு போகிற எட்ஜஸ் வந்து டிகிரி 3ஆவும் 4ஆவும் இருக்கிற மாதிரி நம்ம மேப் பண்ணணும். இப்போ 1 எடுத்து பார்ப்போம். இப்போ 1 எடுத்தால் என்ன வருது? 3க்கு 3 கரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போ அடுத்து பார்க்குறோம். இதோட டிகிரி என்ன இருக்குது? 4 இருக்குது. அதாவது 2க்கு போகிற டிகிரி 4, 5க்கு போகிற டிகிரி 3 இருக்குது. இப்போ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. மாறி இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ஏ வந்து 1ல் போய் மேப்பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ பி பார்க்குறோம். பியோட டிகிரி என்னது? 3. பி எங்கெங்கே போகுது? ஏக்கு ஒன்று போகுது, நெக்ஸ்ட்டு ஈக்கு ஒன்று போகுது, சிக்கு ஒன்று போகுது. இப்போ இதில் பார்க்கும்போது பி பாயிண்ட்லேருந்து டிகிரி 3க்கு போகுது, அடுத்து 2க்கு போகுது, 4க்கு போகுது. இப்போ அதே மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி எங்கே மேப் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 வந்து பார்த்தோன்னா எங்கெங்கே போகுதுன்னா 3க்கு போகுது, 2க்கு போகுது, 4க்கு போகுது டிகிரி. அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். இப்போ 3யா டிகிரி 3 இருக்குது. அப்போ அந்த டிகிரி 3 வர்றது எங்கே இருக்குது? 0.5ல் இருக்குது. அதில் தான் நம்ம பார்த்தாகணும். ஆல்ரெடி 1 மேப் ஆகிடுச்சு. இப்போ 5ல் பார்க்குறோம். இப்போ 0.5ல் பார்க்குறோம். 0.5ல் பார்க்கும்போது இது வந்து பிக்குரிய டிகிரி. பி வந்து போகிற எட்ஜஸுடைய டிகிரி. அடுத்து 5 பாயிண்ட்டா, அதுக்குரிய டிகிரி எங்கெங்கே போகுதுன்னு பார்ப்போம். எங்கெங்கே போகுதுன்னா 1க்கு போகுது, அதோட டிகிரி 3. ஓகே. 5க்கு அதாவது 4க்கு போகுது, அதோட டிகிரி 4. அடுத்து 2க்கு போகுது, அதோட டிகிரி 4. இப்போ இதிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு 3க்கு 3 இருக்குது, 4க்கு 4 இருக்குது. பட் 2க்கு 2 வர வேண்டியது வரலை, 4ன்னு இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா இதே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு இது வந்து ஐசோமார்பிக் கிடையாது. இட் இஸ் நாட் ஐசோமார்பிக். வேறு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு இட் இஸ் நாட் ஐசோமார்பிக் மேப்பிங் ஆகலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் கிராஃப் நான் என்னென்னு பார்க்க போகிறோம். எ சிம்பிள் கிராஃப் இன் விச் each pair of distinct vertices is joined by an edge denoted by kp. அதாவது ஒரு சிம்பிள் கிராஃப் எடுத்திருக்கோம். சிம்பிள் கிராஃப்னா என்ன சொன்னோம்? லூப் இருக்காது, parallel edgesஸும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் கிராஃப் எடுத்திருக்கோம். அந்த சிம்பிள் கிராஃபில் ஈச் பேர் ஆஃப் டிஸ்டின்ட் வெர்டிசஸ், ஒவ்வொரு பேர் ஆஃப் வெர்டிசஸ் பார்க்குறோம். இப்போ இது 2 பேர் எடுத்துக்கலாம். இது ஏ பி சி அப்படி வச்சுக்கலாம். இந்த 3 வெர்டிசஸ் இருக்குது. பேர் ஆஃப் வெர்டிசஸ்னால் ஏக்கும் பிக்கும். இது ஒரு வெர்டிசஸ், இது ஒரு வெர்டிசஸ்.
ரெண்டு வெர்டிசஸ் பேரு, அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் லைன் ஜாயின் ஆயிருக்கா பார்க்கணும். அதான் சொல்லியிருக்காங்க, ஈச் பேர் ஆஃப் டிஸ்டிங் வெர்டிசஸ் இஸ் ஜாயின்ட் பை அண்ட் எட்ஜ். ஒரு எட்ஜ் ஆச்சா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்போ என்ன இருக்கும், ஒரு எட்ஜ் ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்போ என்னது, இந்த ரெண்டு பேரில் எடுக்கும்போது ஒரு எட்ஜ் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ பிக்கும் சிக்கு எடுக்கும்போது ஒரு எட்ஜ் ஜாயிண்ட் ஆயிருக்கு, சிக்கும் ஏக்கு எடுக்கும்போது ஒரு எட்ஜ் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த K4 இதில் வெர்டிசஸ் அதனுக்கு 3 இருக்கு. P வந்து பார்த்தோன்னா நம்ம வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். அதனால P வந்து 3 இருக்கனால அது K3 கிராஃப்னு சொல்லலாம். அது ஓகேப்பா. இதில் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி 1 2 3 4. இப்போ 1க்கும் 2க்கும் பார்த்தோன்னா ஒரு எட்ஜ் போயிருக்கு, 1க்கும் 3க்கு பார்த்தோன்னா ஒரு எட்ஜ் போயிருக்கு, 3க்கும் 4க்கும் ஒரு எட்ஜ் போயிருக்கு, 2க்கும் 4க்கும் ஒரு எட்ஜ் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ பேர் எட்ஜஸ் பார்க்கும்போது என்னது, 2க்கும் 4க்கும் ஒரு எட்ஜ் போகலாம். நெக்ஸ்ட்டு 1க்கும் 4க்கும் ஒரு எட்ஜு போகலாம். இது K4 கிராஃப் அப்படி நம்ம சொல்லலாம். இதுதான் கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பைகிராஃப் ஆர் பைபார்ட்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிராஃப் G இஸ் கால்ட் எ பைகிராஃப் இல்லை பைபார்ட்டட் கிராஃப் சொல்லுவோம். B கேன் பி பார்ட்டிஷன் இன்டு டூ டிசைன் சப்செட். அதாவது ஒரு கிராஃபு, அந்த கிராஃபை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க டிசைன் சப்செட்டு, ஒன்று V1 அண்டு V2. such that every line of G என்ற கிராஃப்லேருந்து ஒவ்வொரு லைனும் ஜாயிண்ட் ஆகணும். எதுலனா V1 பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் V2. அதாவது சப்செட்டாக பிரித்தோம்ல, V1ஐயும் V2யும் பிரிச்சிருக்கோம். V1ல் இருக்கிற பாயிண்ட் வந்து V2வோடைய பாயிண்டோட அதாவது லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும், ஒவ்வொரு லைனும் ஜாயிண்ட் ஆகணும். V1, V2 இஸ் கால்டு பைபார்ட்டட். இப்போ பார்த்தோன்னா இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். இது V1 V2 V3 V4 4 வெர்டிசஸ் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். மேலே இருக்கிற இதை வந்து கேபிட்டல் V1 எடுத்துக்கிறோம் சப்செட்டு. அடுத்து கீழே இருக்கிறது எல்லாமே என்ன எடுத்துக்கிறோன்னா V2 அப்படின்னு எடுத்துருக்கோம், இன்னொரு சப்செட்ஸு. இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அதாவது V1 பாயிண்ட்ஸ்லேருந்து V2 பாயிண்ட்ஸுக்கு லைன் ஜாயின் ஆகிருக்கணும், ஒவ்வொரு லைனும். இப்போ இதில் V1லேருந்து V2க்கு போயிருக்கணும், அடுத்து V1லேருந்து V3க்கு போயிருக்கணும், V1லேருந்து V4க்கு போயிருக்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த கிராஃப் கிடைக்கும். இது பைகிராஃப்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பைகிராஃப்னு, a graph G contains every line joining the points of V1 to the points of V2 when G is called a complete graph. கம்ப்ளீட் கிராஃப்னா V1 அதாவது பைபார்ட்டட் கிராஃப் மாதிரி தான். மேலே இருக்கிறத ஒரு செக்ஷன் V1 ஆகும், கீழே இருக்கிறத V2 எடுத்துப்போம். மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற எல்லா பாயிண்டோடையும் ஜாயினில் இருக்கணும், ஒரு லைன் அதாவது ஒரு எட்ஜ் போயிருக்கணும். இப்போ V1 V2 V3 இதை V1 எடுத்துக்கிறோம், V4 V5 V6 இது V2 எடுத்துக்கிறோம். சப்செட் ரெண்டு சப்செட் வச்சுருக்கோம். இப்போ இந்த V1 பாயிண்ட்டுக்கு V1 பாயிண்ட்லேருந்து கீழே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு எட்ஜு போயிருக்கணும். அப்போ இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு போயிருக்கணும். அதே மாதிரி V2 பாயிண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எட்ஜு போயிருக்கணும். இது 1 2 3. அடுத்து V3 பாயிண்ட்லேருந்து 3 இது போயிருக்கணும். இதை தான் நம்ம கம்ப்ளீட் பைகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு தியரம்ஸ் பார்ப்போம். There are 11 non-isomorphic simple graphs on 4 vertices. 4 வெர்டிசஸ்க்கு மேலே ஒரு சிம்பிள் கிராஃப், அதுவும் நான் ஐசோமார்பிக் சிம்பிள் கிராஃப்லேருந்து 11 இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 சிம்பிள் கிராஃப் எடுத்துருக்காங்க, 2 சிம்பிள் கிராஃப் எடுத்துருக்காங்க, ஒன்று G இன்னொன்று H. அது ரெண்டுமே ஐசோமார்பிக் இருக்கும். அப்படி இருக்கும்போது if and only there is a bijection theta such that V of G tends to V of H. ஃபங்க்ஷன் Gயில் இருக்கிற வெர்டிசஸ் Hயில் இருக்கிற வெர்டிசஸோட ஃபங்க்ஷன் ஆகுது such that UV belongs to V of G if and only if theta of U into theta of V such that V of H இருக்கும். Next, if G is a simple, G ஒரு simple graphனா then psi equal to epsilon equal to V2. அதாவது வெர்டிசஸ்லேருந்து NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். if and only if G is a கம்ப்ளீட்டாக இருக்கும். epsilon of K M, N அது கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப் எடுக்கிறாங்க, அது ஈக்குவல் டு MNக்கு ஈக்குவலாக. G இஸ் எ சிம்பிள் அண்டு பைபார்ட்டட், சிம்பிளாகவும் இருக்கும். பைபார்ட்டட் கிராஃபாக இருந்துச்சுன்னா தென் எப்சிலான் லெஸ் ஆர் ஈக்குவல் டு d² by 4 அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.